யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக உலக நாடுகள் அத்தனையிலுமே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. இதனால நிறைய பிஸ்னஸ் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. பட் ஒரு நாடு ஆல்ரெடி இதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஃபேஸ் பண்ணி அவங்களோட நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் 20% வெளிநாட்டுக்கு அகதிகளாக சென்றிருக்காங்க. அது எந்த நாடு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் போறனால மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கூட எல்பிஜி கேஸ் அண்ட் பெட்ரோலோட விலை ஏறாமல் நம்ம இந்த பாதிப்பை நம்ம மக்களுக்கு கொடுக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு இதோட முக்கியத்துவம் இருக்கு. இந்த சூழ்நிலையில உலக நாடு தலைவர்கள் எல்லாருமே போரை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வர சூழ்நிலையில கியூபா அப்படிங்கிற ஒரு நாடு தன்னோட மொத்த எனர்ஜியுமே கம்ப்ளீட்டா லாஸ் ஆகி லிட்டரலா 10 நாட்களா அந்த ஊர்ல கரண்டே இல்லாம மக்கள் இருக்காங்க. இதனால அந்த நாடே மொத்தமா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்கு. இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபுட்டு இல்லை, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல. அதனால கியூபாவோட மொத்த பாப்புலேஷனான 11 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 3 கோடி பேர் அந்த நாட்டை விட்டு வெளியே அகதிகளா ஏறி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதற்கான மெயின் காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிசம் தான். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அரசியல் படிக்க ஆரம்பிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரே சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கம்யூனிசம் சித்தாந்தம் தான். அதற்கு மிகப்பெரிய தலைவர்கள் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. லைக் கார்ல் மார்க்ஸா இருக்கலாம், லெனினா இருக்கலாம், சே குவேராவா இருக்கலாம், ஃபிடல் காஸ்ட்ரோவா இருக்கலாம், சைனாவோட மாவோவா இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் எழுத்துப்பூர்வமா நல்லா இருக்கலாமே தவிர, பார்க்க படிக்க வாவ் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமே தவிர, பிராக்டிக்கலா அது இம்பாசிபிள். ஏன் அப்படி சொல்றேன்னா, கிட்டத்தட்ட எந்த ஒரு கம்யூனிஸ்டை ஃபாலோ பண்ண நாடும் கூட 100 வருஷத்தை கூட அதை டச் பண்ணதே கிடையாது. அதற்கு முன்னாடியே எல்லா நாடுகளுமே திவால் ஆயிடும், இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி மிகப்பெரிய கிரைசிஸ்குள்ள மாட்டிக்கும். லைக் யூஎஸ்எஸ்ஆரா இருக்கலாம், கியூபாவா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு பெரிய நாடுகள் கூட இதுல இருந்து மொத்தமா காணாம போறதுக்கு மெயின் ரீசனா இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் மாதிரி இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை பாக்குறதுக்கு முன்னாடி கியூபால என்ன பிரச்சனை அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கியூபா ஒரு கம்யூனிசம் நாடு. அவங்களோட மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இம்போர்ட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார தடை கியூபா மேல விதிச்சிருக்கு. ஸோ இதனால மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸ் கியூபால ஏற்பட்டிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வெனின்சுலால ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தான். வெனின்சுலாவை அமெரிக்கா கைப்பற்றின பிறகு அங்கிருந்து கியூபாக்கு இத்தனை நாளா எனர்ஜி பெட்ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் அமெரிக்கா வெனின்சுலாவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுனால 10 நாட்களா அவங்க கரண்ட் இல்லாம உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ண முடியாம மிகப்பெரிய ஒரு பாவர்ட்டி நிலைமையில இருக்காங்க. இதற்கு மெயின் காரணம் பெட்ரோல் இல்லாம இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்யூனிசம் சித்தாந்தம் தான். கம்யூனிசம் சித்தாந்தத்தினால அவங்க அவங்களோட growth இல்லாம போயிடுச்சு. ஒர்க்கர்ஸோட நாலேஜுமே ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லை, ஒரு காம்படிஷன் இல்லாம ஒரு ஸ்டாக்னட் நிலைமையில ஒரு புவர் பாலிசி டேர்ம்ஸ் இருந்துக்கிறதுனால தான் கியூபா இந்த நிலைமைக்கு உண்டானதுக்கு காரணம். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிசம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கம்யூனிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, தற்சார்பு இன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லாருக்குமே எல்லாமே சமம், உழைப்பவர்களுக்கான ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதாவது இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, டோட்டல் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரும். அது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். எல்லாமே லிட்டரலி எல்லாமே கவர்மெண்ட் செக்டராக தான் இருக்கும். ப்ரைவேட்டாக எதுவுமே இருக்காது. அதுதான் கம்யூனிசத்தோட மெயின் ட்ராபேக்கு. இப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு சேலரிங்கிறது ஒன்று கிடைக்கும். அதாவது லோ வேஜஸ் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்துக்குமே ஈக்குவலான சம்பளம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ஊர்லேயுமே கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயிஸ்க்கும் ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். ப்ரைவேட்டில் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஆனால் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சேலரி ஹைக் ஜாஸ்தியாக இருக்கும், பட் அவங்களோட ஒர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் கொடுத்துறாங்க. சரி, இவ்வளோ சம்பளம் வந்துடும், நமக்கு வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலினாலும் சரி, நமக்கு ரெகுலராக இந்த இன்கம் வரதா போகுது, நம்ம லைஃப் செட்டில் இப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணாமல் அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக.
ஸோ இதனால் வந்து நம்ம கீப் ஆன் நாலேஜாக இருக்கணும், புதுசாக இனோவேட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வேர்ல்டு கூட நம்ம தள்ளப்படுறதுனால அந்த ஃபீல்டில் வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் செக்டாரு கீழே வர்றதுனால அங்கே வந்து யாருமே வந்து புதுசாக இனோவேட்டிவாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க ஒரு ஸ்டாக்னண்டான நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு புதுசாக நினச்ச ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியாது, ஒரு லோன் வாங்கி நீங்கள் ஏதோ ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது, ஒரு இனோவேட்டிவாக ஒரு எதுவுமே பில்ட் பண்ண முடியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். அது போக அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது. நீங்கள் கவர்மெண்ட் எகென்ஸ்டாக நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. இப்போ நார்த் கொரியா பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா லிட்டரலாக அதுதான் வந்து கம்யூனிஸ்ட். இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து கியூபா வந்து இந்த நிலைமைக்கு இருந்திருக்கு. இப்போ பல பேர் வந்து சொல்லலாம் கியூபா இந்த நிலைமைக்கு போனதுக்கு வந்து காரணம் வந்து அமெரிக்கா தான் வந்து பொருளாதார தடை விதிச்சு அவங்கள வந்து கிட்டத்தட்ட லிட்டரலாக வேணும்னே பழி வாங்கிட்டாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோவை நிறைய தடவை கொலை பண்ணி ஆட்சி மாற்றத்தை வேணும்னு ஏற்படுத்தினாங்க. பட் அவங்களால முடியல. அது கியூபா வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங் கண்ட்ரி. அங்கே டாக்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. கொரோனா டைமில் கூட நிறைய பேர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அடக்கி ஒடுக்கினாலுமே கூட கியூபா வந்து படிச்சிருக்காங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க, டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதற்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து நிறையா வேலிடாக இருந்தாலுமே கூட இதை வந்து நம்ம ரஷ்யாவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் எண்டில் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது வந்து 2 தான், அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. வல்லரசான இருந்த ரஷ்யா வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு மெயின் காரணமே வந்து கம்யூனிசம் தான். 1922 வந்து USSR அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதாவது லெனின் தலைமையில் வந்து இந்த போராட்டம் நடத்தி லெனின் தலைமையில் ஒரு ஆட்சி வந்து பிடிக்கிறாங்க கம்யூனிஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலத்தை வந்து எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை கொடுக்குறாங்க. லேபர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையுமே பொது உடைமையாக்குறாங்க, அரசு உடைமையாக்குறாங்க, எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வராங்க. நிறையா வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. மக்களுக்கு வந்து நிறையா இலவசங்களை தருது. மக்களை வந்து நிறையா இப்போ என்ன சொல்கிறது, மக்களை வந்து அரசாங்கத்தை நம்பியே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து லெனின் தலைமையிலான ஆட்சி வந்து ஏற்படுத்துது. கடந்த 2-3 வீடியோவாக பார்த்துருக்கோம்ல, நம்ம 10% தான் வந்து மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, மீதி எல்லாமே புவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ரேஷியோ வந்து அப்படியே நார்மலைஸ் பண்ணுது. பணக்காரங்களும் பெருசாக இல்லாமல் இருக்காங்க, புவரும் யாரும் இல்லாமல் இருக்காங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட சிமிலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வராங்க. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வீடியோ எடிட்டர், என் ஃப்ரெண்டும் ஒரு வீடியோ எடிட்டர். பட் நான் வந்து என்னை விட அவன் மிகப்பெரிய ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தால், அவனோட வீடியோ எடிட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலாக நிறைய கிளைண்ட் வருவாங்க. அவனுக்கு வந்து ஹை பெய்டு அவன் டிமாண்ட் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கு 1000 rupees அந்த மாதிரி அவன் டிமாண்ட் பண்ணலாம். அதே 1000 rupees எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நான் வந்து என்னோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணாமல் நான் ஓல்டேடாக இருந்தேன்னா எனக்கு அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கல்ல. பட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது எல்லாருமே கவர்மெண்ட் கீழே வர்றதுனால இவங்க எனக்கும் அதே சேலரி, அவனுக்கும் அதே சேலரி. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவன் வந்து எடிட் பண்ணி இதை வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவன் யோசிக்க மாட்டான்ல. எனக்கும் அதே சேலரி தான், அவனுக்கும் அதே சேலரிங்கும் போது சரி இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றதுனால அந்த இடத்துல வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் அவங்க அவுடேட்டடாக அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது போக இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கிறதுக்கு உண்டான ஒரு உத்வேகமே வந்து அந்த சித்தாந்தத்துக்கு கீழே வராமல் போயிடும். இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் மெயினான ரீசனாக எதுக்கு ஆக போகிறேன்னா பேஷன், அது 2வது இருந்தாலுமே அதுக்கு மெயின் காரணம் வந்து நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான். நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம டாக்டரோ இன்ஜினியர் ஆகிறோம், இந்த மாதிரி எதனா ஒன்று ஆகிறோம். இப்போ டாக்டர் ஆனாலும் வந்து அதிக சம்பளம் வாங்க முடியாது, இன்ஜினியர் ஆனாலும் அதிக சம்பளம் வாங்க முடியாது, ஒரு ஃபார்மராக இருந்தாலும் பெருசாக அதிக க்ரோத் ஆக முடியாது. இப்படி இவங்க 3 பேருக்குமே வந்து லிட்டரலாக சேம் அமௌண்ட் ஆஃப் வெல்த் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், இதுக்காக நம்ம படிக்கணும், ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் நமக்கு இது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த நிலை வந்து ஏற்பட்டுரும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து USSR அப்படிங்கிறதே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. மக்கள் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்பி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எனக்கு ஸ்கூலுக்கு படிக்க வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது, ஹாஸ்பிட்டல் வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது, எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் எதிர்பார்க்கறது. அதாவது மனிதர்களுக்கு தேவையான தங்க வீடு, உடுத்த உடை, உண்ண உணவு, அப்புறம் நல்ல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்ததுனால அதோட வேல்யூ புரியாமல் வந்து அவங்க எதுவுமே பண்ணாமல் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டதுனால அவங்களுக்கு உண்டான
வருவாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வராமல் போனதுனால தான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா இவங்க வேலைக்கு போனால் தானே அதுலேருந்து டேக்ஸ் வரும், அந்த டேக்ஸ் வந்தால் தானே அவங்க கவர்மெண்ட் ரன் ஆகும். இவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தா அது எப்படியுமே ஒரு இடத்துல வந்து எண்டாகி தான் நிற்கும். அதுவும் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து யூஎஸ்எஸ்ஆர் கம்யூனிசம் சித்தாந்தம் வந்து அழிஞ்சிருச்சு. ரஷ்யா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. அவங்களோட மெயின் இன்கமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்பி மட்டுமே ரஷ்யா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் டோட்டல் ஜிடிபி வந்து அவங்களோட ஆயில் அண்ட் கேஸ் இதிலிருந்து மட்டுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 20-30% வந்து அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸ் இருக்குல்ல, இந்த கோல் மைனாக இருக்கலாம், அயன் மைன்ஸாக இருக்கலாம், காப்பர், இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் அங்கே இருக்கக்கூடியதை வந்து வச்சதே மட்டும்தான் ரஷ்யா வந்து இப்போ வரைக்குமே சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு காம்படிஷனாக இருந்த ஒரு ரஷ்யா இன்னைக்கு வந்து அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது. இதை நான் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் சண்டை போட்டு பிரியும் போது கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க. பட் நார்த் கொரியா வந்து ரஷ்யன் சப்போர்ட்டில் இருந்துச்சு, சவுத் கொரியா வந்து அமெரிக்கன் சப்போர்ட்டில் இருந்துச்சு. இப்போது கம்யூனிஸ்ட்டை ஏற்றுக்கிட்ட வந்து நார்த் கொரியா பர் கேபிட்டா தனி மனித வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,000-15,000 ரூபாய். அதுவே சவுத் கொரியாவோட தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சத்துக்கு மேலே. இப்போது சவுத் கொரியா யாரோட காம்படிஷனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ரஷ்யாவோட டோட்டல் ஜிடிபி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2.3 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது 190 லட்சம் கோடி. அதே சவுத் கொரியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2.1 ட்ரில்லியன் டாலர், அதாவது 175 லட்சம் கோடி. நல்லா தெரியும் ரஷ்யாவோட லேண்ட் மாஸ் ரொம்ப பெருசு. அவங்களோட பாப்புலேஷனுமே வந்து சவுத் கொரியாவை விட மிக பெருசு, 14 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் சவுத் கொரியாவில் வெறும் 5.2 கோடி பேர் தான் இருக்காங்க. அவங்களோட லேண்ட் மாஸும் ரொம்ப கம்மி. பட் அவங்களோட எக்கானமி வந்து லிட்டரலாக ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதனால தான் வந்து கம்யூனிசம் வந்து ஃபெயில்டு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஜெய்பெங் அப்படிங்கிற ஒரு லீடர், இவர் வந்து கம்யூனிஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்யூனிசம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு புக் மாதிரி நம்ம பார்க்கலாம், இதை வந்து வழிபடலாமே தவிர இதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவரோட ஐடியாஸ் அண்ட் ரிஃபார்மர்ஸ் அண்ட் பாலிசிஸ்னால தான் வந்து சைனா இப்போ இந்த அளவுக்கு குரோத்தாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம். இதற்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய எடுத்துக்காட்டெல்லாம் இருக்குது. கம்யூனிசம் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் கேரளா. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு ஈக்குவலாகவே வந்து டெவலப்டாக இருந்தது. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஒரு கேபிட்டலாக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்ட் கம்யூனிசம் சுத்தாந்தம் அங்கே ஊர்னதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நமக்கு மேலே வந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க, பட் அவங்களோட புவர் பாலிசிஸ்னால கம்யூனிசத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்காங்க. இந்தியா இதற்கு மேலே நல்லா க்ரோத் ஆகிருக்கணும், அதை தடுத்ததே வந்து இவங்க தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நிறைய எக்கனாமிக்ஸ் வைக்கிறதையும் நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து ப்ரைவேட்டைசேஷனை வந்து ஆதரிக்கக்கூடிய சித்தாந்தம் கிடையாது. இவங்க வந்து ப்ரைவேட்டைசேஷனை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலியமாக தான் ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலிமா எல்லாம் ரன் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து க்ரோத் இருக்காது. இதில் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய ஒரு செக்டர் ஒன்று இருக்குது, பேங்கிங் செக்டர். வந்து ஆரம்பத்தில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பேங்க்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அதற்கப்புறமா கம்யூனிஸ்ட் அவர்களோட பிடிவாதத்தினால பேங்க்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துச்சு. அது வந்து 1991 யூஎஸ்எஸ்ஆர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இது இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கும் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் பேங்க்கும் ரன் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமா தான் க்ரோத்துங்கிறது வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பிஸ்னஸ்க்கு உண்டான லோன் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க் தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அவங்களோட சர்வீஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளே வந்து பெரும்பாலானவங்க வந்து ஒரு கடனாளியாக தான் இருப்போம். அதில் மெயினாக எல்லாருமே வந்து ப்ரைவேட் பேங்க் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னொன்று கேரளாவோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நிறைய பேரை வந்து படிக்க வைக்கிறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட படித்து முடித்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடறாங்க. அவங்களோட கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் வந்து கேரளாவில் வந்து வேலை செய்யணும், கேரளாக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து சொல்லி கூப்பிடுற நிலைமையில தான் வந்து கேரளைட்ஸ் இருக்காங்க. அவங்களில் பெரும்பாலானவங்க வந்து அரேப் கண்ட்ரிஸ்க்கு வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களோட அசட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதற்கு அந்த கம்யூனிசம் சித்தாந்தம் தான் காரணம். தமிழ்நாடு, குஜராத் போன்ற கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் வந்து அவங்க வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும், அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ஒரு காம்படிஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உருவாகிறாங்க. டாக்டர்ஸாக போகிறாங்க, இன்ஜினியர்ஸாக போகிறாங்க, நிறைய கம்பெனியில் சிஇஓஸ்லாம் வந்து தமிழ்நாடு
தமிழ்நாடு, குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு க்ரோத்தாக இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தினால தான் வந்து கியூபா வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸில் மாட்டியிருக்கு. நிறைய பேர் அகதிகளாக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு வந்து எதிரானவன் கிடையாது. நான் ஒரு டேட்டா தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கம்யூனிசம் ஃபாலோ பண்ணவங்களோட நிலைமை வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து க்ரோத் இல்லை. இது வந்து மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர நான் கம்யூனிஸ்ட்டுகளுக்கோ கம்யூனிசம் சித்தாந்தத்துக்கோ நான் எதிரானவன் கிடையாது. இதில் வர பிரச்சனை என்னங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து பாலிடிக்ஸில் கார்ல் மார்க்ஸ், சே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்க தான். பட் அவங்க டெவலப் பண்ண ஸ்டேட்ஸ் எதுவுமே வந்து நிலச்சி நிற்கல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா கம்யூனிசம்னா என்ன, அதை ஏற்றுக்கிட்ட கண்ட்ரியெல்லாம் என்ன மாதிரியான நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா யூத் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.